بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் என்னையும் உங்களையும் இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற ஏக வல்ல நாயன் அல்லாஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய இறுதி தூதர் எங்களுடைய தலைவர் எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரது குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்களை பின்துயர்ந்தவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அவனுடைய மன்னிப்பும் என்றென்றும் உண்டாவதாக என பிரார்த்தனை செய்து கொண்டவனாக, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் இந்த உலக வாழ்க்கையை வெற்றிகரமானதாக ஆக்கிக் கொண்டோ மறுமையில் வெற்றியுடையவர்களாக ஆகுவதற்கு எத்தகைய வழிகாட்டல்களை எல்லாம் எங்களுக்கு காட்டியிருக்கின்றார்களோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் எத்தகைய விலங்குகளிலிருந்து எங்களை தவிர்த்து கொள்ளும்படி எச்சரிக்கை செய்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் விலகி நடக்கின்ற தக்வாவுடைய வசியத்தை எனக்கும் இந்த இடத்திலே உங்களுக்கும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய குத்துபாவிலே பள்ளி வாயில்களுடனான எமது உறவு என்கின்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பூமியிலே நாங்கள் பல்வேறு விதமான இடங்களுக்கு சென்றிருப்போம், நாங்கள் வாழுகின்ற இடங்களை நாங்கள் பார்த்திருப்போம். ஆனால் நாங்கள் இந்த பூமியிலே இருக்கின்ற மிகச் சிறந்த இடமாக அல்லாஹு தஆலாவுக்கு மிக பிடித்த மிக பெருமதியான இடமாக இஸ்லாம் பள்ளி வாயலை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய பெயர்கள் சொல்லப்படுகின்ற, அல்லாஹு தஆலா அழைக்கப்படுகின்ற, அல்லாஹு தஆலா வணங்கப்படுகின்ற இந்த பள்ளி வாயல் தான் இந்த பூமியிலே இருக்கின்ற மிகச்சிறந்த இடமாக காணப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி தஆலா மஸாஜிதுஹா, இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடமாக அவனுடைய பள்ளி வாயில்கள் இருக்கின்றது. எனவேதான் பள்ளி வாயில்களோடு சம்பந்தப்பட்ட பள்ளி வாயில்களோடு இடம்பெறுகின்ற எல்லா செயல்பாடுகளும் ஈமானுக்கான அடையாளமாக, அதிலே ஈடுபடுகின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும், அதிலே செய்யப்படுகின்ற ஒவ்வொரு கட்டுமானங்களும், அதிலே செய்யப்படுகின்ற ஒவ்வொரு புனர்நிர்மாணங்களும் ஈமானுக்குரிய அடையாளமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது சூரத்து தௌபாவினுடைய 18வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி, யார் அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்களை புனர்நிர்மாணம் செய்வார்கள் தெரியுமா? யார் அல்லாஹ்வுடைய
கட்டுவிப்பார்கள் என்று சொன்னால், யார் பள்ளி வாயில்களை உயிரோட்டமாக வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அவர்கள்தான் அல்லாஹ் தஆலாவை ஈமான் கொண்டும் மறுமை நாளை விசுவாசித்தும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா ஈமானுக்கான அடையாளமாக பள்ளியோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை அல்லாஹ் தஆலா பேசி காட்டுகின்றான். பேசி காட்டிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் அவர்கள்தான் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அவர்கள்தான் ஜகாத்தை கொடுப்பார்கள், அவர்கள் இந்த பூமியிலே வாழுகின்ற போது அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு எவருக்கும் அஞ்ச மாட்டார்கள். அவர்களுடைய முழு பயமும் அவருடைய முழு பக்தியும் அல்லாஹ்வோடு மட்டும்தான் இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுபசோபனம் சொன்னார்கள். யார் இந்த பூமியிலே ஒரு பள்ளிவாயல் ஒன்றை கட்டுவதற்காக, பள்ளிவாயலை புனர் நிர்மாணம் செய்வதற்காக, பள்ளிவாயலுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய பங்களிப்பை வழங்குவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன், யார் இந்த பூமியிலே ஒரு பள்ளிவாயலை கட்டுவாரோ அல்லது அதனுடைய வேலைப்பளுகளுக்கு தன்னுடைய உதவிகளை வழங்குவார்களோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் தஆலா சுவனத்திலே ஒரு வீட்டை கட்டுவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பள்ளி வாயில்கள் என்பது நம்முடைய சமூகத்தினுடைய அடிநாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சமூகத்தினுடைய ஆன்மீகத்தை வளர்க்குகின்ற, நம்முடைய சமூகத்தில் உயிரோட்டமாக வைத்திருக்கின்ற ஒரு களமாகத்தான் இந்த மஸ்ஜிதுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா பூமியில் இருந்து மதீனாவை நோக்கி பயணிக்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள் நுழைவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் குபாவிலே ஒரு 2 வாரம் அளவுக்கு அன்னளவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பூமியிலே முதலாவது செய்த பணியாக, அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரால் நிறைவேற்றப்பட்ட முதலாவது வேலையாக அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிது குபாவை கட்டுகின்றார்கள். இஸ்லாமிய உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றிலே அல்லாஹ்வுடைய தூதரால் முதலாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாயலாக அது காணப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பூமிக்கு சென்ற முதல் மாத்திரத்திலே செய்த வேலை மஸ்ஜிது குபாவை கட்டி வைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு 2 வாரம் அளவு இருந்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி நகர்கிறார்கள். மதீனா வாசிகள் அல்லாஹ்வுடைய தூதரை வரவேற்பதற்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய வீட்டிலே அல்லாஹ்வுடைய தூதரை தங்க வைக்க வேண்டும், என்னுடைய இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை வசிக்க செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நான் கூட்டி செல்ல வேண்டும் என்பதாக அன்சாரிய தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை வரவேற்பதற்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள் நுழைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகை ஒரு இடத்திலே அமர்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பூமியை வாங்கி அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் செய்கின்ற முதலாவது பணி, மதீனா பூமியிலே அல்லாஹ்வுடைய தூதர் நுழைந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த முதலாவது பணியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மஸ்ஜிது நபவியை கட்டுவிக்கின்றார்கள். உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை படிக்கின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை நாங்கள் படித்திருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த செயற்பாடு அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் முதன்மைப்படுத்த வேண்டும், மஸ்ஜிதை கட்டுவிக்கின்ற பணியை அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் முற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய சமூகத்தினுடைய அடிநாயகமாக, இஸ்லாமிய சமூகத்தினுடைய எல்லா செயற்பாடுகளினுடைய பூர்வீக இடமாக, பிரதான தலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மஸ்ஜிதை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அங்கேதான் எல்லா பணிகளையும் செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தையும் இஸ்லாமிய சமூகத்திலே மஸ்ஜிதுகளுக்கான வகிபாகத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய குத்துபாவிலே இந்த பள்ளிவாய்கள் ஊடாக எங்களுடைய சமூகத்திற்கு அல்லது எங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளாக 3 பிரதான அம்சங்களை மையப்படுத்தி இன்றைய குத்துபாவை அமைத்துக் கொள்ளலாம் என நினைக்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பள்ளிவாயல்களுடைய பிரதான பணியாக, முதல் தர பணியாக அங்கே வணக்க வழிபாடுகள் இடம்பெற வேண்டும், அங்கு தொழுகைகள் கூட்டாக இடம்பெற வேண்டும், அங்கு சமூகத்தினுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய வேதங்களை ஓதுகின்ற செயற்பாடுகளும் அல்லாஹ்வுடைய தூதருடைய
கற்பிக்கின்ற செயற்பாடுகளும் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற அவனை ஞாபகப்படுத்துகின்ற எல்லா அம்சங்களும் இந்த பள்ளி வாயில்களிலே தான் இடம்பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற போது ஒரு மனிதன் தனித்து தொழுவதை விட பள்ளி வாயில்களோடு ஜமாஅத்தாக இணைந்து தொழுவது 25 அல்லது 27 மடங்கு தான் தனித்து தொழுவதை விட சிறந்தது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற போது ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபஅ வ யுذ்கர ஃபீஹா இஸ்முஹு அல்லாஹ் தஆலா அனுமதி அளித்திருக்கின்ற அவனை ஞாபகப்படுத்துவதற்கும் அவனுடைய பேர் நாமத்தை உயர்த்துவதற்கும் அல்லாஹ் தஆலா அனுமதித்திருக்கின்ற அவனுடைய வீட்டிலே அவைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அந்த வீடுகளிலே காலை வேளைகளிலும் மாலை வேளைகளிலும் அல்லாஹ் தஆலாவை துதி செய்கின்றவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய வீட்டிலே சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். ரிஜாலுன் லா துல்ஹீஹும் திஜாரத்துன் அன் பையின், அவர்களுடைய வியாபாரம் அவர்களுடைய பிசினஸ்கள் அவர்களை அல்லாஹ் தஆலாவை நினைவு கூறுவதில் இருந்து அவர்களை திசை திருப்பி விட மாட்டாது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் இருந்து அவர்களை பராமுகமாக்கி விட மாட்டாது. அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள். யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், பார்வைகளும் உள்ளங்களும் கதிகலங்கி போகின்ற அந்த நாளை நினைத்து அவர்கள் பள்ளியோடு அழகிய முறையில் வணக்க வழிபாடுகள் செய்து கொண்டு தங்களுடைய உறவுகளை நீடித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அன்பார்ந்த சகோதரரே, அல்லாஹ் தஆலா மறுமையிலே நிழல் கொடுக்கின்ற 7 கூட்டங்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற போது ஷாபுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், இளைஞர்கள் வாலிபர்கள் பள்ளியோடு உள்ளங்கள் பிணைக்கப்பட்டிருக்கின்ற, எப்போது பள்ளிக்கு செல்லலாம், எப்போது பள்ளியிலே நாங்கள் தொழுகலாம், நாங்கள் எப்போது அடுத்த நேரம் தொழுகைகள் வர இருக்கின்றது என்று எப்போதும் தங்களுடைய உள்ளங்களை பள்ளியினுடைய நினைவுகளோடு வைத்துக் கொண்டு பள்ளியோடு தொடர்பு வருகின்ற, பள்ளிக்காக அரும்பாடு வருகின்ற, பள்ளியினுடைய வேலைகளிலே பங்கெடுத்து செயல்படுகின்ற இளைஞர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிழல் கொடுக்காத அந்த மறுமை நாளிலே, நிழல் இல்லாத எல்லோரும் முஸ்னத்திலே அங்கலாய்க்கின்ற அந்த நாளிலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவனுடைய அர்ஷினுடைய நிழலில் இருந்து அல்லாஹ் தஆலா நிழல் கொடுப்பான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இந்த பூமியிலே பல்வேறு இடங்களை நோக்கி பிரயாணம் செய்கிறோம். சீசன்கள் வந்துவிட்டால் புதிய புதிய இடங்களை தரிசிப்பதற்காக நாங்கள் போட்டி போட்டுக் கொண்டு சுற்றுலாக்களை செல்கின்றோம். நாங்கள் போட்டி போட்டுக் கொண்டு குடும்பங்களாக நாங்கள் ஒன்றிணைவதற்காக பல்வேறு அழகிய இடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வாழ்கின்ற வீட்டை அழகான அமைதியான மிகவும் கவர்ச்சிகரமான வீடுகளாக வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். அங்கே எங்களுக்கு மன அமைதி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சுற்றுலாக்களும் எங்களுடைய ஒன்று ஊழல்களும் எங்களுடைய சந்தோஷத்தை ஆர்ப்பரிக்கக்கூடிய இடங்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் விட, இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அமைதியான இடங்களாக எண்ணுவதை விட முதல் தரத்திலே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள் இருக்க வேண்டும். அங்குதான் எல்லா விதமான அமைதிகளும் இறங்குகின்றன. அங்கேதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் இறங்குகின்றன. அல்லாஹ்வுடைய மலாயிக்காமார்கள் அந்த இடத்திலே தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற போது அல்லாஹ்வுடைய பள்ளிவாயில்களிலே அங்கு வருகின்ற ஒவ்வொரு எட்டுக்களும் அதற்கு அவருடைய ஒரு மனிதனுடைய அந்தஸ்து உயர்த்தப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றது. அவருடைய பாவங்கள் ஒன்று கழிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றது. அவர் பள்ளியிலே இன்னும் ஒரு தொழுகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வரைக்கும் அந்த மனிதர் தொழுகையுடைய கூலியிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்காக ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி என்றால் பள்ளி வாயில் என்பது நன்மைகளை எங்களுக்கு அள்ளிக் கொள்ளுகின்ற, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்கின்ற, மலக்குமார்களுடைய பிரார்த்தனைகளை பெற்றுக் கொள்கின்ற, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் இறங்குகின்ற இடமாக காணப்படுகின்றது. ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய உள்ளங்கள் பள்ளியோடு இரண்டர கலந்து எங்களுடைய
சமூகத்திலே இருக்க வேண்டிய நிலைக்கு அப்பால் நாங்கள் பள்ளி வாயில்களை விட்டு தூரமாகுகின்ற, பள்ளி வாயில்களை கோடைகளுக்கும் மழை காலத்துக்கும் ஒதுங்குகின்ற தலங்களாக அல்லது ஜும்ஆவுடைய நாளிலே பள்ளியை எட்டி பார்த்து செல்லுகின்ற மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளங்களிலே பாலடைந்த அல்லது எங்களுடைய உள்ளங்கள் பாலடைந்த உள்ளங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது. பள்ளியோடு உயிரோட்டமான தொடர்புகள் எங்களிடத்திலே இல்லை என்று சொன்னால் உங்களுடைய உள்ளங்கள் வன்மமான உள்ளங்களாக கல் நெஞ்சங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அங்கே எங்களுக்கான அமைதி இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நாங்கள் தூரமாகி கொண்டிருக்கின்றோம். எனவேதான் அன்பார்ந்த சகோதரே, நம்முடைய வணக்க வழிபாடுகளை நாங்கள் பள்ளிகளோடு அதிகம் நாங்கள் உருவாக்கி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த சகோதரே, இந்த பள்ளி வாயிலூடாக எங்களுடைய சமூகத்துக்கு இடம்பெற வேண்டிய மிக முக்கியமான இன்னும் ஒரு அம்சம்தான் இந்த பள்ளி வாயில் தான் இஸ்லாமிய சமூகத்தினுடைய அறிவினுடைய கருவூலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய வரலாறு நடிகிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் தொட்டு இஸ்லாமிய வரலாறு என்று நாங்கள் பூரித்து பேசுகின்ற, இஸ்லாமிய வரலாறு என்று நாங்கள் பாராட்டி சொல்லுகின்ற எல்லா காலங்களிலும் மஸ்ஜிதுகள் தான் பிரதான வகிபாகத்தை வகித்திருக்கின்றன. மஸ்ஜிதுகள் தான் கல்வி கூடங்களாக இருந்திருக்கின்றன. மஸ்ஜிதுகளில் தான் அல்லாஹ்வுடைய வேதம் ஓதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதுகளில் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. மஸ்ஜிதுகளிலே தான் இன்னும் ஃபிக்ஹ் வகுப்புகள் என்றும் அகீதா வகுப்புகள் என்றும் சீரா என்றும் தப்சீர் என்றும் பல்வேறுபட்ட இஸ்லாமிய கற்கைகளும் அதற்கு அப்பால் இந்த உலகத்துக்கு தேவையான பல்வேறுபட்ட கற்கை நெறிகளும் இந்த மஸ்ஜிதுகளின் ஊடாகத்தான் இந்த சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஸ்ஜிதிலே எப்போதும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கற்றுக்கொள்வதற்காக ஒரு குழு இருந்து கொண்டே இருந்தார்கள். அவர்களைத்தான் நாங்கள் அஸ்ஹாபு சுஃபாக்கள் என்று சொல்வோம். முஹாஜிர்களிலே ஏழ்மைப்பட்ட ஒரு குழு இருந்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு பள்ளியிலே ஒரு கூடாரம் அமைத்து கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்து பாடங்களை கற்பித்து அவர்கள் கற்றுக்கொண்டேதான் இருந்தார்கள். அவர்களை பற்றிய செய்திகள் எண்ணற்ற ஹதீஸ்களை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிமொழிகளிலே நாங்கள் பார்க்க முடியும். முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகின்ற ஒரு செய்தி, உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே வருகின்றார்கள். நாங்கள் அப்போது நாங்கள் அஸ்ஹாபு சுஃபாக்களாக நாங்கள் திண்ணையிலே சுஃபாக்களிலே இருந்து கொண்டிருந்தோம். உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற இந்த செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யார் உங்களிலே ஒவ்வொரு நாளும் புத்தஹான் என்று சொல்லக்கூடிய அல்லது அகீக் என்று சொல்லக்கூடிய அந்த ஓடை வரைக்கும் சென்று அங்கு 2 பெருமதியான சிவப்பு ஒட்டகங்களை யார் பெற்றுக்கொள்வது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வியாக முன்வைக்கின்றார்கள். அப்படி என்றால் அந்த இடங்களுக்கு சென்றால் நீங்கள் பெருமதியான 2 சிவப்பு ஒட்டகங்களை பெற்றுக்கொள்ளலாம் என அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசையூட்டியவர்களா? அப்படி உங்களிலே யார் செல்லுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். அப்போது உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாங்கள் சொன்னோம், யா ரசூலல்லாஹ் நுஹிப்பு தாலிக், நாங்கள் அதனை விரும்புகிறோம், நாங்கள் செல்கிறோம் என்று நாங்கள் சொன்னோம். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் பள்ளிக்கு சென்று அங்கு அல்லாஹ்வுடைய வசனங்களில் இருந்து அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து 2 வசனங்களை ஓதி கொடுக்கின்ற அல்லது அதனை கற்றுக் கொடுக்கின்ற செயற்பாடுகளை செய்வார்களே ஆனால் அவர்களுக்கு 2 சிகப்பு ஒட்டகைகளை விட பெருமதியான கூலி அல்லாஹ்விடத்திலே கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகின்றது. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயில்களிலே கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் இடம்பெற வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டி இருக்கின்றார்கள். அங்கே அல்லாஹ்வுடைய வேதம் கற்பித்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டி இருக்கின்றார்கள். அதே போன்று அங்கே இன்னொரு கற்கை நெறிகளை மனிதர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதன் ஊடாக உயிரோட்டமாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே,
புகாரிலே ஒரு செய்தி பதியப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது. நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மஸ்ஜிதுன் நபவியிலே நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அப்போது 3 நபர்கள் வந்தார்கள். அவர்களிலே 2 நபர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி முன்னோக்கியவர்களாக வந்தார்கள். ஒரு நபர் திரும்பி விட்டார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபை முடிவிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், அலா உக்பிருக்கும் அனி ஸலாஸா, 3 நபர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அந்த 3 நபர்கள் யார் தெரியுமா? அவர்களிலே ஒருவர் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கியவர், அல்லாஹ் தஆலா அவரை தன் பக்கம் ஒதுக்கி கொண்டார். இன்னும் ஒருவர் அவர் வெட்கப்பட்டார், அல்லாஹ் தஆலா அவரிலிருந்து வெட்கப்பட்டு விட்டார். இன்னும் ஒருவர் அவர் ஃபஅரத, அல்லாஹ் தஆலாவுடைய சபையில் இருந்து அல்லாஹ் தஆலாவை புறக்கணித்தவராக திரும்பி சென்று விட்டார். ஃபஅரதல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தஆலா அவரை விட்டும் புறக்கணித்து விட்டான் என்பதாக அந்த வந்த 3 நபர்களை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி என்றால் பள்ளி வாயில்களின் பக்கம், பள்ளி வாயில்களிலே அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்பதற்காக, அல்லாஹ் தஆலாவை வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக, இந்த மார்க்கத்தினுடைய அறிவுகளை கற்றுக்கொள்வதற்காக யார் முன்னோக்கியவர்களாக வருகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா தன் பக்கம் அணைத்துக் கொள்கிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். யார் அதிலிருந்து விலகிக் கொண்டு யார் புறக்கணித்தவர்களாக பள்ளி வாயிலுடைய மஸ்ஜிதினுடைய அறிவு களஞ்சியங்களில் இருந்து, கற்கை நெறிகளில் இருந்து, பள்ளி வாயிலுடைய விசேட கருத்தரங்குகளில் இருந்து, சொற்பொழிவுகளில் இருந்து யார் ஒதுக்கி செல்கின்றார்களோ, யார் புறக்கணித்து செல்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா அவரை புறக்கணிக்கின்றான் என்கின்ற இந்த நபிமொழி மூலமாக நாங்கள் எந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய சமூகத்திலே பல்வேறுபட்ட மஸ்ஜிதுகள் இஸ்லாமிய சமூகத்தினுடைய அறிவு கருவூலங்களாக இருந்ததை நாங்கள் பல்வேறு வரலாற்றிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. திமஸ்கிலே மஸ்ஜிது திமஸ்க் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு பின்னால் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பிரதான மஜ்லிஸ் இருந்த அல்லது அவருடைய கற்பித்தல் பணி நடந்த ஒரு மஸ்ஜித் இருந்தது. அங்கே அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஹல்கா இருந்தது. அதே போன்று அவர்தான் ஷாமினுடைய காரியாகவும் அவர்தான் ஷாமினுடைய அறிஞராகவும் இருந்தார். அதே போன்று அதே பள்ளியிலே அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மனைவியான உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஒரு ஹல்காவும் இருந்தது. அந்த ஹல்காவிலே பெண்கள் தங்களுடைய கல்விகளை பெற்றுக் கொண்டார்கள். அந்த ஹல்காவிலே அப்துல் மலிக் இப்னு மர்வான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உமையாவுடைய ஆட்சி கால பகுதியிலே அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர்கள் அந்த சபையினுடைய தொங்கல் பகுதியில் இருந்து, அவர்கள் அந்த மஸ்ஜிதுடைய ஓர பகுதியில் இருந்து உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல் குர்ஆனை ஓதி கொடுப்பதையும் அவர்கள் கற்பித்து கொடுப்பதையும் அவர்கள் செவியேற்றுக் கொண்டிருப்பார்கள் என்பதாக அப்துல் மலிக் இப்னு மர்வான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அன்பார்ந்த சகோதரே, இஸ்லாமிய வரலாற்றிலே பசராவிலே மஸ்ஜிதுல் ஜாமிஉ ஃபில் பசரா என்று சொல்லக்கூடிய பசராவிலே ஒரு பள்ளி வாயில் இருந்தது. அங்குதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசராவினுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டதிலிருந்து அந்த பள்ளி வாயிலே தான் அவருடைய கற்பித்தல் பணியை நடாத்தி கொண்டிருந்தார்கள். அதே போன்று அன்பார்ந்த சகோதரே, இஸ்லாமிய சமூகத்திலே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்பித்துக் கொடுத்த, மார்க்கத்தை கற்றுக் கொடுத்த கூஃபாவிலே ஒரு பள்ளிவாயல் இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இஸ்லாமிய வரலாற்றிலே பள்ளி வாயில்கள் ஊடாகத்தான் இஸ்லாமிய சமூகத்தினுடைய கல்வி தேவைகளும் மார்க்கத்தினுடைய அறிவு விளக்கங்களும் இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் அண்மை காலங்களாக எங்களுடைய சமூகத்திலே பள்ளி வாயில்களிலே இந்த கற்றல் கற்பித்தல் பணிகள் அல்லது மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கின்ற பணிகள் எந்தளவு தூரம் உயிரோட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சற்று யோசிக்க வேண்டியிருக்கின்றது. எங்களுடைய இளம் சமூகத்தினர்களுக்கு, எங்களுடைய பெண்களுக்கு அல்லது எங்களுக்கு தேவையான மார்க்கத்தினுடைய அறிவுகள் எல்லாம் எங்கிருந்து கிடைக்க வேண்டி இருக்கின்றது, அல்லது நாங்கள் எங்கே இருந்து இவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம்? நாங்கள் வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் தொழுகின்ற முறைகள் சரியானதா? நாங்கள் பிடிக்கின்ற நோம்புகள் சரியானதா? நாங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் எல்லாமே சரியான முறைப்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோமா? ஏனைய வியாபாரங்கள்
ஒப்பந்தங்கள், கொடுக்கல் வாங்கல்கள், உடன்படிக்கைகள் இவைகள் எங்கள் மூலமாக சரியாக இடம்பெறுகின்றதா? அப்படி என்றால் நாங்கள் அதனுடைய அறிவை நாங்கள் எங்கிருந்து பெற்றுக் கொள்ளப் போகிறோம்? எங்களுடைய பள்ளி வாயில்கள் தான் அதற்கான ஊற்றாக இருக்க வேண்டும். எங்களுடைய பள்ளி வாயில்கள் தான் அத்தகைய பணிகள் இடம்பெற வேண்டும். மார்க்க உபன்யாசங்களில் இந்த போர்வையில் நாங்கள் எப்போதாவது ஒரு நாள் ஒரு சில மஜ்லிஸ்களை வைத்துக் கொண்டோ சில உபதேசங்களை வைத்துக் கொண்டோ முடிப்பதினூடாக எங்களுடைய சமூகத்திற்கு தேவையான மார்க்க விளக்கங்களை நாங்கள் கொடுத்து விட முடியாது. அதற்கு மாற்றமாக எப்போதும் எங்களுடைய மஸ்ஜிதுகளிலே பாடங்கள் நடைபெறுகின்ற, எப்போதுமே உயிரோட்டமாக மார்க்க விளக்க வகுப்புகள் நடைபெறுகின்ற ஒரு இடமாக எங்களுடைய மஸ்ஜிதுகள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவில் இருந்தும், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை பின்பற்றிய நபி தோழருடைய வரலாற்றுகளில் இருந்தும் பள்ளி வாயில்கள் இத்தகைய பணிகளை செய்து கொள்கின்ற, இத்தகைய பணிகள் இடம்பெற்ற முக்கிய தளமாக காணப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பள்ளி வாயில்கள் மஸ்ஜிதுகளுக்கும் எமக்குமான உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே 2 அம்சங்களை உங்களோடு நான் பேசிக்கொண்டேன். மஸ்ஜிதுகள் வணக்க வழிபாடுகளுக்கான இடமாக இருக்க வேண்டும். எங்களுடைய கற்றல் கற்பித்தல், எங்களுடைய மார்க்க விளக்கங்களை பெற்றுக் கொள்கின்ற தளமாக மஸ்ஜிதுகள் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் 2 அம்சங்களை நான் பேசிக்கொண்டோம். 3வது ஒரு பிரதானமான அம்சம் இருக்கின்றது. ஒரு மஸ்ஜிது தான் ஒரு சமூகத்தினுடைய அடித்தளமாக, ஒரு சமூகத்தினுடைய நிர்வகிக்கின்ற, ஒரு சமூகத்தினுடைய இளைஞர்களை கண்காணிக்கின்ற, ஒரு சமூகத்தினுடைய அவலங்களை போக்குகின்ற இடங்களாக மஸ்ஜிதுகள் தான் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், இன்றைய சமூகத்தினுடைய மிக பிரதான பிரச்சனைகளாக, இன்றைய சமூகத்தை ஆட்கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஆபத்துகளாக எங்களுடைய இளம் சமூகத்தினிடத்தில் இருக்கின்ற மோசமான பழக்க வழக்கங்கள் இன்று சுட்டி காட்டப்படுகின்றன. அவருடைய தேவையற்ற தொடர்புகள், அவருடைய அதிகளவான இணைய பாவனைகள், அதற்கு அப்பால் போதைப் பொருட்களுடைய பாவனை என்று என்னுடைய இளம் சமுதாயம் வேறு ஒரு திசையை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாங்கள் கண்முன்னே கண்டு கொண்டிருக்கின்றோம். இவர்களை தடுத்து இவர்களை வழிநடாத்தக்கூடிய பொறுப்பு இந்த பள்ளி வாயிலை மையப்படுத்தி தான் இடம்பெற வேண்டும். இந்த பள்ளி வாயில் தான் அவர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அவர்களுக்கான உற்சாகமூட்டுகின்ற, மார்க்கத்தின் பக்கம் அவர்களை வழிநடாத்துகின்ற, அவருடைய உள்ளங்களை இந்த மார்க்கத்தின் பக்கம் இணைத்து விடுகின்ற பணியை இந்த மஸ்ஜிதுகள் ஊடாகத்தான் இடம்பெற வேண்டும். உண்மையில் ஒரு காலகட்டத்திலே என்னுடைய சமூகத்திலே மஸ்ஜிதுகள் இத்தகைய பணிகளைத்தான் செய்து கொண்டிருந்தன. என்னுடைய மஸ்ஜிதுகளிலே இவைகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருந்தன. என்னுடைய மஸ்ஜிதுகளுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பால் எந்த ஒரு கெட்ட விடயத்தையும் அல்லது ஆபத்தான விடயத்தையும், ஒரு பாவத்தை செய்வதற்கு பயந்தவர்களாகத்தான் உடைய சமூகங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தன. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அவைகளுக்கு துரதிர்ஷ்டவசமாக பள்ளி வாயில்களை கணக்கிலே எடுக்காமல் அல்லது பள்ளி வாயில்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் இல்லாமல் எங்களுடைய சமூகத்தினுடைய இளைஞர்கள், எங்களுடைய சமூகத்தினுடைய வாலிபர்கள், யுவதிகள் இன்னொரு திசையை நோக்கி அவருடைய வாழ்க்கையை அவர்கள் மோசமான திசையை நோக்கி செல்லுகின்ற ஒரு கவலைகரமான, ஒரு துக்கமான சம்பவங்கள் இந்த சமூகத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இந்த சமூகத்தில் இருக்கின்ற எங்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. ஒரு சமூக கடமை ஒன்று இருக்கின்றது. இந்த பள்ளி வாயில்களை மையப்படுத்தி, இந்த பள்ளி வாயில்கள் ஊடாக எங்களுடைய இளம் சமூகத்திற்கு தேவையான விழிப்புணர்வுகளை கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அவர்களுடைய மோசமான பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்களை திருப்பிக் கொண்டு இந்த பள்ளியோடு இணைத்து இந்த பள்ளியில் உயிரோட்டமாக அவர்கள் வணக்கம் செய்கின்ற நல்ல இளைஞர்களாக அவர்களை மாற்றுகின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இது எனக்கான பொறுப்பு கிடையாது. அதை யார் வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளட்டும், நான் என்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று நாங்கள் பராமுகமாக இந்த செயற்பாடுகளில் இருந்துவிட முடியாது. அது ஒரு பாவமான அம்சம். இந்த சமூகத்திலே இத்தகைய கடமைகளை யாரும் செய்யாது விடுத்து அது சமூக குற்றமாகத்தான் இஸ்லாம் கருதுகின்றது. இன்னும் ஒரு காலகட்டத்திலே அது எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய பரம்பரையிலே அத்தகைய மோசமான பண்புகளை கொண்ட, பழக்க வழக்கங்களை கொண்ட வாலிபர்களும் பிள்ளைகளும் உருவாகுவதற்கான காரணியாக
கடமையாக அமைந்துவிடும். எனவேதான் அன்பார்ந்த சகோதரே, இது மிக முக்கியமான இன்று சமூகத்திலே முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான கடமையாக இருக்கின்றது. எனவேதான் நம்முடைய இளைஞர்களையும் நம்முடைய சிறார்களையும் நாங்கள் பள்ளிகளுக்குள் அதிகம் தொடர்பு படக்கூடியவர்களாக நாங்கள் மாற்ற வேண்டும். அவர்களை எங்களோடு பள்ளிகளுக்குள் கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை ஜமாத்தோடு தொழுகைகளிலே ஈடுபட செய்பவர்களாக, இன்னும் ஒரு தொழுகைகள் இடம்பெறுகின்ற வரைக்கும் அவர்களை பள்ளியிலே உபரியான வணக்க வழிபாடுகளிலே செய்ய ஆசை ஊட்டுகின்ற, அல் குர்ஆனை ஓதுகின்ற, அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற, ஏனைய அமல்களிலே பயிற்றுவிக்கின்ற பழக்க வழக்கங்களை நாம் தான் ஏற்படுத்த வேண்டும். அதன் ஊடாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல மறுமையிலே நிலை இல்லாத நாளிலே அல்லாஹ் தஆலா நிழல் கொடுக்கின்ற 7 கூட்டத்தாரிலே பள்ளியோடு தொடர்பு பட்ட உள்ளங்களை உடைய இளைஞர்கள் என்று சொன்ன அத்தகைய இளைஞர்களை நாமும் உருவாக்கி கொள்ள முடியும் என்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்வதோடு பள்ளி வாயில்களோடு எங்களுக்கு அதிகமான தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இந்த இடத்திலே அதிகம் கால நேரங்களை கழிப்பவர்களாக, அல்லாஹ்வுடைய மலக்குகள் இங்கே இருந்து வணக்க வழிபாடுகளிலே இருக்கின்ற மனிதர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற அந்த பிரார்த்தனைகளிலும் நாங்களும் உள்வாங்கப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய சகீனத்தும் அல்லாஹ்வுடைய அமைதியும் ரஹ்மத்தும் இறங்குகின்ற இந்த இடத்திலிருந்து எங்களுடைய அமைதிகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஹாதா மின் இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.